சிறை வந்து இப்ப ரீசன்ட் டைம்ல எல்லாரும் பார்த்தது ஃபுல்லா சிறை ராஜா ராணில அந்த இது எஃபெக்ட் அப்படியே அவங்களுக்கும் இடிச்சிட்டா அவ்வளவுதான் அப்படியே ஒரு மாதிரி ட்ராமா. அது ஒரு நல்ல எனக்குலாம் வந்து செத்துட்டாங்கன்ற ஒரு ஃபீல் இருந்தாலும் ஒரு பேக் ஆஃப் த மைண்ட்ல ஒரு ஹோப் ஒரு பாயிண்ட் உயிரோட எப்படியா சேர்ந்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும். பரவாயில்ல. ஏன்னா அந்த பஸ் வந்து நின்றதுக்கு அப்புறம் இங்கேயே அழுக ஆரம்பிச்சிருவோம், கத்தி அழுக ஆரம்பிச்சுன்னு ஓகே நம்ம நேரம் போனால் அவன் இறந்துட்டாங்கன்ற மாதிரி நடக்கும். பட் ஆனால் அவங்க 2 பேரோட ஸ்ட்ரகிள் தான் ரொம்ப நம்மள ஃபீல் பண்ணாங்க. சரி நீ சொல்லு. சரி நான் சொல்றேன், நீ சொல்லு. நீ சொல்லாத, நானே சொல்ல. இது வந்து தானாக இந்த படம் பார்த்தா சேர்ந்த கூட்டம். அயோத்தின்னு ஒரு படம், ஓகேவா? அவங்க அம்மா இறந்த பிறகு படத்தில் வந்து அழகி மட்டும்தான் இருக்கும், எல்லா சீனுக்கும் அழுவலாம் அந்த அளவுக்கு. பார்த்தீங்களா அயோத்தி பார்த்துருக்கீங்களா? அயோத்தி படம் தான் நான் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே போய் பார்த்தேன். புகழ நான் ஒரு நாள் மீட் பண்ணும்போது அப்போ தான் அந்த ஆம்புலன்ஸ் சீன்ஸ் எடுத்தேன். நான் அப்போது குக் கோமாளி சீசன் 3 முடிஞ்ச டைமு. அப்போ நான் மதுரை போகும்போது கரெக்டாக அந்த படத்து ஷூட்டிங்கில் இருந்தார். இன்னும் ஆம்புலன்ஸ் வச்சு சுற்றிக்கிட்டே இருக்காங்களே, என்ன டேரக்டரும் டெபியூ இல்லை, டெபியூ டேரக்டரு ஏதோ நார்மலான ஸ்பாட்டில் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த படம் வெளில வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்பாட்டுக்கு தான் நம்ம போயிருக்கோமான்ற மாதிரி அந்த இடம்லாம் நான் பார்க்கும்போது அது பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் பிரீத்தி அசரானி நாங்கள் கிஸ் படத்தில் நடிச்சிருக்கோங்க, அவங்களோட பீக்கான பர்ஃபார்மன்ஸ். பார்த்தாலே ஒரு இன்னசென்ட்ன்ற ஃபேஸில் நமக்கு அவங்க ரொம்ப எதுவுமே தெரியாத மாதிரி பார்த்தாலே அழுக வரும்பான்ற மாதிரி இருக்கும். அவங்களும் சரி, அவன் தம்பி கேரக்டரும் சரி, அவனும் ரொம்ப இன்னசென்ட்டாக தான் இருப்பான். அதில் அவங்க அம்மாவை நினச்சது வந்து பிரீத்தி அசரானியோட அக்கா, சொந்த அக்கா அவங்க ஆக்சுவலி 2 பேரும் சிஸ்டர்ஸு. அண்ட் ஆல்சோ காத்தோடு பட்டம் போலன்ற பாடல், அப்பா அது வந்து அது மோட்டிவேஷன் சாங்கா, அது ஒரு எமோஷ்னல் சாங்கான்னு தெரியாத மாதிரி ஒரு சாங். அது சூப்பராக ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க அந்த படத்தில். ரொம்ப மஸ்ட் வாட்ச் அந்த படம். இருந்தால் பாருங்க. ஆரம்பிச்சது அவன் பேசுனது எங்கேயோ மஸ்ட் வாட்ச் சொல்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீன் ஒரு படம் பற்றி பேச போறியா? அண்ட் ஆல்சோ லாக்டவுன் டைமில் பார்த்துட்டு அதான் ட்ராமடைஸான ஒரு படம்னா வந்து தியான்னு ஒரு படம். அது ஒரு கன்னட படம். எப்படின்னா நிறைய லவ், அந்த பொண்ணுக்கு வந்து இப்போ கூட அந்த செல்வராகவன் சாரோட ஒரு படம் பண்ணியிருப்பாங்க அந்த ஹீரோயினை, இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு தெய்வ மகனும் சம்திங் ஏதோ. ஸோ அது எப்படின்னா லாக்டவுன்லேயே அப்போ அதுதான் ஓடிடியோட பீக்கான டைம் இல்லையா? அப்போது வந்து அந்த படம் எல்லோரும் சொல்லிட்டே தாங்க தியா படம் பாரு. அப்போ போட்டுவிட்டு பார்த்தேன். ஸ்டார்டிங்னா ஓகே ஒரு லவ் பிரேக்கப் ஆகுது, செட் ஆகலை, அந்த பொண்ணு விழுந்துடா, இவனும் அவங்க அம்மா தான் இருக்காங்க அந்த ஹீரோக்கு. அப்படின்ற போது அவனுக்கும் வேறு ஏதோ லவ்லாம் செட் ஆகிட்டு கடைசியில் ஓகே அப்பாடி ஒரு வேலையாக வந்துட்டாடான்னு பார்க்கும்போது ஐயோ அப்படியே படத்தை முடிச்சிருப்பாங்க. ஆமா அதுக்கப்புறம் படம் அந்த ஹீரோ செத்துருமா, அப்படியே முடிஞ்சிடும். ட்ரெயின்ல ஐயோ அந்த பொண்ணு அப்பதான் வந்து நிறைய டிராமால வந்து வெளில வந்து அவனை ஒரு வழியா அவனை பார்த்துட்டோம். அவ வந்து இல்ல எனக்கு இவனை தான் பிடிச்சிருக்குன்னு வந்து நிப்பா. நிக்கிறப்ப வந்து அவன் பாத்துறான், ஓகே அவன் நமக்காக வந்துட்டான். டக்குன்னு அவன் இப்படி வர்றதுக்குள்ளே டக்குன்னு அடிச்சிடும். அவ்வளவுதான். அப்படியே நீ தியேட்டர் பிளாங்க் சைலன்ஸ் தான் சொன்னல, அப்படி இருக்கும் ஒரு மாதிரி. நான் அப்படியே இது என்ன இப்போ நான் அடுத்த படம் என்னால பார்க்க முடியல, இப்போ இவனுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி நடந்துச்சுன்ற மாதிரி ஒரு ட்ராமா. தியா படம் வந்து ரொம்ப உங்களால் இந்த மாதிரி ஒரு கஷ்டம் நம்ம வாழ்க்கை வருமா அப்படின்னு யோசிப்போம்ல, அந்த படத்தை பாருங்க. ஐயோ மன்மதன்ல இந்த மொட்டை சீனு, மொட்டை வெளியே வாடா அது சொல்ற சிரிப்பா இருந்தாலும் அது பாக்குறப்ப செம்ம எமோஷனலா இருக்கும். நான் பார்த்து அழுதுன்னா டக்குனே கடந்து போறதுக்காக சொல்றான் அவன். அது அழுக வருமான அவனுக்கு. நான் கூட அதை பார்த்து ஒரு 2 வார்த்தை பேசிட்டு அப்புறம் சொன்ன உடனே கடந்து போறான்னா அது என்ன எமோஷன். வழக்கேன் 18 கீழ் 9ன்னு ஒரு படம் அந்த சக்திவேல் சார் படம். அந்த படம் உண்மையிலே அது ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனும் ஒரு ரோட்டில் வேலை பார்க்குற ஒருத்தர் பையன், ரெண்டு கதையுமே பைலிங்குவல் மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி அந்த படத்தோட எண்டிங் வந்து இப்போ சாதாரணமாக வீட்டு வேலை பார்க்குறவங்க, பெரிய பேக்ரவுண்ட் இல்லாதவங்களுக்கு வந்து ஈஸியாக பெரிய இடத்துல இருக்கிறவங்க வந்து எந்தளவுக்கு அவங்கள அஃபெக்ட் பண்ணிடலாம், அவங்க ஒன்றுமே இல்லாதனால நம்ம பண்ண தப்பை வந்து ஈஸியாக மறைச்சிடலான்றது வந்து அந்த படத்தில் வந்து பார்த்துக்காது. ஒரு மாதிரி கிளைமேக்ஸில் ஆசிட் அடித்து அவங்க மூஞ்சி ஒரு சேலை வளகும் பாரு ஜெயிலுக்குள்ளே இருக்கிறப்போ அதை பார்த்துட்டு 2 பேருமே பண்ணாத தப்புக்கு தான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு வீட்டு வேலை தான் பார்க்கும், அந்த பொண்ணு வீட்டில் இருக்கவங்க வந்து ஆசிட் அடிக்க பார்ப்பா, அந்த பொண்ணு மூஞ்சில் ஆசிட் அடிச்சு அந்த பொண்ணு மூஞ்சியே போயிடும். இந்த சைடு இவன் ஆசிட்டே அடிச்சிருக்க மாட்டான், அந்த பணக்கார வீட்டு பையன் தான் அடிச்சிருப்பான். ஆனால் ஆசிட் அடிச்சதுக்காக இவன் உள்ளே இருப்பான். அந்த எண்டில் அவங்க மூஞ்சி விளையாடுறப்போ ஒரு பாட்டு ஒன்று வரும். அந்த படம் பார்த்து இப்போ நம்ம போத்தீஸ் நம்ம டி நகர் பக்கம் போறோம்னா கண்டிப்பா இந்த படம் நம்ம சரியான படம் உண்மையிலே. அது ரொம்ப யதார்த்தத்தை தாண்டி
இப்போ நிறைய கடையில வேலை செய்யறவங்க மேல அந்த படம் ஒரு உண்மையிலே அவ்வளவுதான் நடக்குதுன்ற மாதிரி இருக்கு. தியேட்டர்ல பார்த்து தெரியும் அந்த படத்தை. அப்படியா? நடந்துட்டு இருக்கு இப்படின்ற போது அது செம்ம ஒரு எமோஷனல். அண்ட் ஆல்சோ இப்போ மெயின் கேரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்கள விட்டுலாம் நடுவில் ஒரு லவ் செக்ஷனும். அப்போ நீ லவ் அது சாமிக்கு தெரியும்ல, அதானே. கடையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க தெரியும். அவங்களோட பேக் ஸ்டோரி என்ன, அந்த பையன் ஊரில் வந்து ஒரு கிராமத்தில் வந்து 12th வந்து ஹை ஸ்கோர் எடுத்திருக்க பையன், அப்பா இறந்துட்டாரு. ஸோ குடும்பத்தை பார்த்துக்க ஆள் இல்லை, செலவு காசு இல்லை. அதனால என் படிப்பை விட்டுட்டு ஒரு இடத்துக்கு வேலைக்கு வரான். வேலைக்கு வர இடத்துல அவன் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, அவன் என்ன மாதிரி ஒரு மனுஷங்களை சந்திக்கிறான், எப்படி அவன் வாழ்க்கை இருக்குன்றது தான் அந்த கதையா. பிளாக் பாண்டி அவரோட சப்போர்ட்டிங் ஃப்ரெண்டு ரோல் சூப்பராக. நடுவில் ஒரு நாள் ஸ்னேகா மேம் வருவாங்க கடைக்கு. ஸோ அப்போ அவங்கள பார்த்து ரியாக்ட் பண்ணுறாங்க. அவரோட காமெடிலாம் சூப்பராக இருக்கும். அங்காடுதரில் வந்துட்டு இந்த ரோட் சைடில் இருக்கும்போது லாரி ஏறுற சீன் இருக்குல்ல, அந்த சீன் இம்பாக்ட் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்ன வரைக்கும் ரோட் சைடில் யாராச்சும் படுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி நடக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி என் மூளைக்கு யோசிக்க வச்ச ஒரு படம் வந்துட்டு அதுதான். ஏன்னா நிறைய படங்களில் வந்துட்டு ரோட் சைடில் ஆக்சிடென்ட் ஆன சீன்லாம் இருக்குது, பணக்கார வீட்டு பையன் கார் எடுத்து விட்டான் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் எல்லா படத்துலையுமே இந்த படம் கொஞ்சம் அவுட்ஸ்டாண்டிங்காக நிற்கும். லேடி ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்க, கஷ்டப்பட்டு இப்போ ஃபீமேல் ஒர்க்கர்ஸ் இருக்காங்களா, அவங்க என்னென்ன கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுறாங்கன்றது இருக்கும். ஒரு சீனில் அஞ்சலி ஏதோ தப்பு பண்ணாங்கன்றதுக்காக உள்ளே போய் அடிப்பார், வெளியே வந்து என்ன உன்னை விட்டுலாம் சொன்னால் மாற பிடிச்சி கசக்குனா பேசாமல் சொல்கிறப்போ இதெல்லாம் உண்மையில நடந்திருக்கு, நிறைய நடந்திருக்கு. அதே மாதிரி வந்து ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு அந்த கடையில் ரெஸ்ட் ரூம் அர்ஜென்ட்டாக வரும்னு சொன்னப்போ இப்போ போயிட்டு ஒரு நிமிஷத்துக்குள்ள வர இல்லைன்னா ஒரு நிமிஷத்துக்கு ₹1 லேட்டாக வரதுக்கு நான் ₹1 உனக்கு அக்கௌண்ட்டில் பிடிப்பேன் அப்படின்னு சொல்கிறது வந்து. ஆல்சோ அந்த படத்துலேயே வந்து ஒருத்தர் பிச்சைக்காரன் வந்து அந்த கடைக்கு முன்னாடி இருப்பார், ஒரு 4 நேரம் இருப்பார் போது உடம்பு சரியில்லாமல் ஏதோ ஒரு நாள் இறந்துருவார். அந்த சீக்வன்ஸாகவும் அது ரொம்ப செம்ம. அல்ல அந்த கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கிறவருக்கு அந்த காலில் அந்த ஏதோ ஒரு வெரிகோஸோ ஏதோ ஒரு டிசீஸ் வந்து அவர் இறந்துருவார். பயங்கரமாக 6 monthsோ ஒரு 8 monthsோ அங்கே இருந்து ரிசர்ச் பண்ணி பண்ண படம்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம் ஆமாம், பாதிசக்தி சார் இப்போ நாங்கள் 100 சாமி படத்தில் தான் ஒர்க் பண்ணோம். ஐயா அதை பார்த்தா ஏற்ற வசந்த படம் கும்கி படம். ஏன்னா கும்கி படத்தில் அந்த யானை ஒரு இன்னசென்ட்டான யானை மாணிக்கம், அது மாதிரி ஜாலியாக போயிட்டுருக்கும். எண்டில் அந்த பொண்ணுக்காக தான் இந்த ஊரில் இருப்பான், பார்த்தா கொம்பை இறங்கிடுவான். கிளைமேக்ஸ் ஊரை விட்டு கிளம்புற அன்னைக்கு கொம்பை இறங்கிடுவானா, கொம்பை இறப்ப 2 பேரும் சண்டை பயங்கரமாக நடக்கும். மாணிக்க செத்ததுக்கப்புறம் தான் மாணிக்க ஜெயிச்சிருவான். ஜெயிச்சதுக்கப்புறம் இன்னும் காலை தூக்குவான். ஏய் அப்படியே கிட்ட வரப்போ பார்த்தா படுத்துருவான். என்னடா ஆச்சு அப்படி பார்க்குறப்ப ஐயா இங்கே குத்திருக்கேன் தான் ரத்தம் வர ஆரம்பிக்கும். அதில் யானையோட கண்ணிலேருந்து ஒரு பிஓவி வச்சுருப்பாங்க, அதில் அவர் விக்ரம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அந்த சீன் ஒரு மாதிரி என்னோட சுயநலத்துக்காக உங்கள் எல்லாரையுமே கொண்டுட்டேனேடா அப்படின்னு சொல்கிறது வந்து. ஏன்னா பக்கத்தில் தம்பிராமையாக செத்துருப்பார், அந்த உண்டியல் கேரக்டர் அவங்களும் செத்துருப்பாங்க, கடைசியில் இவர் மட்டும் தான் நிற்பார். அதில் பிஜிஎம் சூப்பராக இருக்கும், இமான் மியூசிக் பயங்கரமாக இருக்கும். ஆல்பமே சொல்லிட்டு ஓம் பவுண்டுன்னு ஒரு படம். டைம் இருந்தால் அந்த படத்தை போய் பாருங்க. கையில் வாட்சி ரைட்டு பாருங்க, பார்க்காம போங்க. கொரோனா டைமில் பனாரஸில் வேலை செய்கிற 2 பேர், சாரி கடையில் வேலை செய்கிற 2 பேர் நடந்து அவங்க ஊருக்கே போவானுங்க. ஓகேவா, அது நடக்கிற ஒரு சின்ன படம் தான் ஓம் பவுண்டு. அதில் வந்து 2 பேர் நடந்து ரோட்டில் நடந்து போவானுங்க. ஓகேவா, ஒரு 2000 கிலோமீட்டர் கொரோனா அப்போது. ஸோ அவனுங்க 2 பேர் அந்த டைமில் படுற கஷ்டம் அதுதான் அந்த படம். இப்படி நடந்து போகும்போது கால் வலிக்கும், அதை பார்த்தாலும் இல்லைங்கய்யா, அந்த பேக் ஸ்டோரியாக அது பெருசு. ஸோ அந்த படத்தில் வந்து அந்த செகண்ட் ஹாஃபில் வந்து கடைசி 15 minutes வந்து ஃபுல்லாகவே ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். தியேட்டர் போயிட்டு வாழா 2 போனேன். ஒரு மாதிரி வாழா 1 வந்து பேசிக்கலி அந்த ஃபாதர் அண்ட் சன் காம்போ அது பார்த்துருந்தேன். வாழா 2 வந்து ஃபுல்லாக அந்த சிப்ளிங்ஸ் பேஸ் பண்ணி சிங்கிள் சைல்டாக இருந்தாலும் ஏதோ ஒன்று சிப்ளிங்ஸ் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு வருத்தத்தை வர வச்ச படம். லிட்டரலி ரொம்ப தேம்பி அழுதான். அதில் அந்த ஃபாதர் எமோஷனும் சரி, அந்த சிப்ளிங்ஸும் சரி, ரீசெண்டாக ரொம்ப அப்படி அழுத படம்னா அது வாழ. ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் பார்த்து அழாத படம் என்னது? ஆக்சுவலி அதுதான் இங்கே கொஸ்டினாக இருக்குது. நான் அதுல எல்லா படத்துமே இருக்கிறதே மட்டமான படத்தை கூட நான் எழுதியிருக்கேன். அவன் மட்டமான படத்தை சொல்லுங்க பாப்போம். இதுதான் மெயின். நான் சொல்றேன் வச்சுட்டேன், முத்துக்கு முத்தாக ஏடிவி ஸ்பெஷல். ஏடிவில போட்டு தேய்ச்சி அழுத படம்னா முத்துக்கு முத்தாக தான். 5 பசங்களை பெற்றுட்டு ஒரு அப்பா அம்மா படுற கஷ்டம், கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் மாயாண்டி குடும்பத்தெல்லாம் ஐயோ, அந்த சிங்கம்புலி அவரோட கேரக்டர் அது இன்னசென்ஸ். முத்துக்கு முத்தாக இல்லையா, முத்துக்கு 5 பசங்க என்னது நம்ம அழுவணும்னே எழுதி வச்சிருப்பா இங்க மாயாடி குடும்பத்தரலாம். என்னடா சின்ன பேர் கடையில என் தம்பி வந்து மொய் செஞ்சுட்டு போறதுக்கு அதெல்லாம் இப்ப காமெடியா இருக்கு. அப்ப வந்துட்டு பேர் எழுதாம விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுல ரொம்ப ஒரு இன்டென்ட்டான ஒரு எமோஷனல் டிராமா. கண்டிப்பா சவுத் சைட்ல கிராமத்துக்குள்ள நடக்கிற மெயின் கோரே அந்த பையனா எப்படியா அண்ணனுங்களாம் சேர்ந்து அந்த தம்பியை பெரிய இடத்துக்கு நல்லபடியா அவனை வந்து கரை சேர்க்கணும்ன்றதுதான். கடைசியில அவனுக்கு ஒரு லவ் இருக்கும்,
சூப்பர் போஸ்டிங்காக இருப்பான். முடிச்சுட்டு வந்து பார்த்தா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி ஐயோ புருஷனோட குழந்தையோட வந்து அவன் திரும்பி அழுவான். லாஸ்ட்டில் இதெல்லாம் அவங்க 4 பசங்க வீட்லேயும் இந்த மாதிரி கஷ்டம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு ஏன்னா இங்கே இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு பாரமாக இருக்கும்னு சொல்லிட்டு அரளி விதை அரைச்சி சாப்பிட்ருவாங்க. ஊர்லேருந்து பையன்லாம் வருவான், 5 பேர் வருவாங்க. பார்த்தா அப்பா அப்பா தேடி பார்த்தா 2 பேருமே இறந்துருப்பாங்க. ஒருத்தன் சென்னையில் படிக்க போனதெல்லாம் ஃப்ளைட் டிக்கெட் வாங்கி வந்துருப்பான். அம்மா ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் கூட்டு போகணுன்றதுலாம் அது எதுவுமே நடக்காமல் அவங்க 2 பேர் இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்காக வந்து ரொம்ப பாசம் காமிச்சிட்டு இருப்பாங்க. ஜிகர்தண்டா XX வந்துட்டு கடைசி கிளைமேக்ஸ் கண் கலங்கிற மாதிரி இருக்கும். வச்சு ஒரு கிராமத்தையே சுடுவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் அதுக்கு ரெஸ்பாண்ட் கொடுக்காதனால அப்படியே கட் பண்ணிடுறேன். இன்னொரு படம் வந்து மைனா, கும்கி, வழக்கேன் 18 இந்த வருஷம்லாம் வர படம் தான் மைனா. படம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ரொம்ப த்ரில்லிங்காக போயிட்டு இருக்கும். ஒரு மாதிரி லவ்வோடு தான் போகும். எண்டில் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு எண்டிங் கொடுத்ததுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அந்த பொண்ணு வந்து அந்த போலீஸ் வீட்டில் தங்கும். அடுத்த நாள் ரயில்வே ட்ராக்கில் செத்து கிடக்குது போலீஸோட ஒய்ஃப்னு பார்த்தா மைனா செத்து கிடப்பா. அது ஒரு மாதிரி பார்த்துட்டு அதுவும் ஈலாம் முக்கியம் ஒரு மாதிரி பார்த்துட்டு ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஆமாம், வெளியே இழுத்துட்டு வந்து முடிய அருகாமணி வச்சு அறுத்து அவள் வயிற்றுல ஏற்றி அடிச்சே கொண்டிருப்பாங்க. அதுதான் இன்னும் ரொம்ப கொடூரம். செத்ததுக்கப்புறம் அவங்க ரயில்வே ட்ராக்கில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் சுருளி வெக்ஸாகி போங்கடா அப்படின்னு நடந்து போய் அவரும் ட்ரெயின் எடுத்து செத்துருவார். மாதிரி அந்த எண்டிங் வந்து ஒரு மாதிரி கண்ணீரோட தான் எல்லாருமே தேட்டை விட்டு வெளியே வந்திருப்போம். அந்த லவ்வர் படத்தை பார்த்து யாராச்சும் அழுதுருக்கீங்களா? நான் மனுஷன் எழுதிருப்பேன். அது சரி, அது ஆச்சரியம் கிடையாது. எனக்கு தெரியல, எனக்கு அது ஒரு மாதிரி நம்மள பார்க்குற மாதிரி இருந்துச்சு, ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுதான் நான் ஆக்சுவலி லவ்வர் படத்தை நான் வந்து ஸ்கிப் பண்ணேன். ஐயோ நம்மள மாதிரியே இருக்கேன், குட்டி ஒன்று வந்துடும்டா, திருப்பி இப்போ வார்னிங் கொடுப்பாங்க. இதை நீ பார்த்துருக்கீங்கன்னா ஒரு படம் பார்த்து அழுதுருக்கேன் புரிஞ்சுக்கோ அப்படின்னு. எனக்குல ப்ரோ தானே ப்ரோ தானே ஓகே இல்லை கேட்டுக்க. நிறைய டெக்னாலஜியா இருக்கா ப்ரோ பார்த்துருக்கீங்கன்னா அது அவங்கள மெர்டல் கடிதம் முடுங்க. தனியா அபார்ட்மெண்ட் தான் நான் பாத்துக்கிறேன். ஓ இத வேற அவங்க அபார்ட்மெண்ட் தானே அஞ்சு. பட் லவ்வர் படம் வந்து ஒரு படம் பார்க்காம நான் ஸ்கிப் பண்ணணும்னு நினைச்ச படத்துல அது ஒரே படம்னா அது லவ்வர் தான். ஏன்னா ஏதோ ஒரு டைம்ல ஏதோ ஒரு விஷயமா நம்ம அருணா இருந்திருக்கோம். நம்ம ஆஃபீஸ்ல இருக்கான் தெரியுமா அருண், அருணா இருக்கிறவன் அவனா அப்படி இல்லை, அவனை அருணா மாத்திருக்காங்க அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நான் நம்பிட்டு இருக்கேன். ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. அதான் பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கலாம், அருண் பக்கமா பார்க்கலாம். ஆனா ரெண்டு பேரும் ஒரு கட்டத்துல தப்பா எப்படி அந்த அருண் வந்து பிறக்கும் போதே அவன் அப்படியே தான் இருக்கானா கேட்டா இல்ல, அந்த சிச்சுவேஷன் அருணோட கேரக்டர் சொல்றேன். அந்த அருணோட கேரக்டர் எப்படி மாறுது, எப்படி அவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, எதனால அவன் ரியாக்ட் பண்ணுறான். ஸோ அந்த படத்தை டீகோட் பண்ணால் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு படம் ஒரு சில டைம்ல நம்மளும் அருணா சண்டைலாம் போட்டாங்க, யார் பக்கம் நியாயம் இருக்குது. அருண் ஃபேன்ஸ் கிளப்பா இந்த பக்கம் அந்த கௌரி பக்கம் தான் பக்கம் நியாயம் இருக்குன்னு அப்படி. சரி ஓகே. அதாவது ஒரு விஷயம் வேணான்னு கட் பண்ணது கஷ்டம் தான். இல்லை ஒரு விஷயத்த வந்து வேணான்னு கட் பண்ணது கஷ்டம் தான். பட் வேணாம், பட் இப்போ கட் பண்ணால் அந்த ஹர்ட் ஆகிடும்னு இழுத்துட்டு போகிறதும் கஷ்டம் தான். திருப்பாச்சிக்கே அழுவலாம். திருப்பாச்சி அழுல என்ன அழுவலான்றீங்க? அழுவணும். அது அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு அவங்க அண்ணன் கிட்ட நம்ம நல்லா இருக்கேன் அவர் வந்தோடனே அண்ணன் அப்படியே கட்டி பிடிச்சு அழுவாங்க. பட் ஒருத்தன் அழுகுற படம் பார்த்தா சரி ஐயா அவன் சாவு வீட்டுக்கு வந்தாலே சிரிப்பான். எப்போ பாடி எடுக்கிறீங்க? ஸோ எல்லாரும் வந்து இந்த சோகத்தில் அழுத நான் சொல்கிறேன். சரி ஓகே பேபி. சரி இப்போ வந்துட்டு எல்லாருமே படம் பார்த்து அழுததை வந்துட்டு சொன்னோம். இதுவும் அழுதது தான், ஆனால் ஒரு ஹாப்பி டியர்ஸாக அழுதது. சூப்பராக இருக்குதுடா இவன் ஜெயிஸ்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆனந்த கண்ணீர் விட்ட படங்கள்லாம் என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத ஒருத்தராக சொல்ல ஆரம்பிங்க. எனக்கு வந்து சார்பட்டா பரம்பரை ஓகேவா. வேம்புலிய அடிக்கிற அளவுக்கு போயிடுவான், அங்கே ஏமாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் அவனோட லைஃபே வந்து ஒரு மாதிரி மாறி திருப்பி அவன் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவான். அது கம்பேக் ஆகி கடைசியில் நம்ம வேம்புலி அடிப்பான்ல, அப்போ வந்து வாதியார் இருக்கார்ல, வாதியார் கொடுக்குற ரியாக்ஷன் தான் நம்மளோட ரியாக்ஷனாக இருக்கும். நம்ம ஆட்டம் ஆடணும்பான்ற மாதிரி. வாதியார் அழுவ மாட்டாரு. அவர் ஒரு அப்படியா இல்லை கரெக்டு தாங்கய்யா. அந்த ப்ரௌடாக இருக்கும் போது நமக்கு அந்த ப்ரௌட் ஃபீலிங் ஹாப்பி டியர்ஸாக அந்த ஜோனில் இருக்கும். சார்பட்டா உங்களுக்கு அவருக்கு வந்துட்டு அந்த 100 சாமிகள் அப்படி சொல்லிட்டு 100 சாமியில் சரியா
சூரை போட்டு அந்த படத்தை பார்த்து அழுதுருக்கேன். லைக் வந்துட்டு ஜெயிச்சிரமாரா கடைசியில் ஜெயிக்கும் போது கூட அழுவ வராது. எல்லாருமே ஃபோன் பண்ணி காசு போட்டு விட்டுட்டேன்டான்னு சொல்லுவாங்க. அதில் வந்துட்டு கிளவிலேருந்து குமரி வரைக்கும் எல்லாருமே கால் பண்ணி உனக்கு காசு போட்டு விட்ருக்கேன்டா, அண்ணா இவ்வளோ போட்டு விட்ருக்கேன்னு சொல்லுவாங்க. ஒருத்தருடைய பேக் ஸ்டோரியோட அந்த காசை வந்துட்டு காசு போட்டிருக்கேன் அப்படிங்கிறத கேட்கும்போது கண்ணில் தண்ணி வரும். இன்னொன்று கடைசியாக அந்த அவங்க அம்மா சொல்லுவாங்க ஜெயிச்சிட்றா அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு மாதிரி கண்ணில் தண்ணி வரும், இவன் ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லாருமே ஃப்ளைட்டை விட்டு கிளைமேக்ஸில் கீழே இறங்குவாங்க. அவங்க இறங்கும்பொழுது நம்மளே பர்சனலாக ஜெயிச்ச மாதிரி ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். நம்ம ஊருக்காரெல்லாம் ஃப்ளைட்டில் போகிறாங்க அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ஹாப்பி டியர்ஸாக இருக்கும். நான் எப்பயாச்சும் அழுவணும், அதுவும் மோட்டிவேஷனல் படம் பார்த்து அழுவணும் அப்படின்னா சூரை போட்டு பார்த்து நான் வந்துட்டு அழுதுருவேன். தேம்பி அழுது முடிச்சிருவேன். லெஜெண்ட் படம் பார்த்து ஒரு மாதிரி ஹாப்பி டியர்ஸ் கண்டிப்பாக. ஏன்னா எல்லாம் லெஜெண்ட் படம் நான் 3 வாட்டி பார்த்தேன். கடைசியில் 3 வாட்டினா ஒரு பாட்டி 3 வாட்டி பார்த்தீங்களா? ஒரு வாட்டி, ஐநாக்ஸில் ஒரு வாட்டி, அப்புறம் விஆரில் ஒரு வாட்டி. ஓகே, அந்த மாதிரி 3 தேட்டரில் போய் நான் பார்த்த படம். ஏன்னா ஸ்டார்டிங்கில் என்னவோ ஒரு காமெடியாக தான் இருக்கும், பட் எமோஷனல் ரெண்டிங்லேயே ஓரளவுக்கு காமெடியாக தான் இருக்கும். ஒரு சேரில் உட்காந்து ஒரு கட்டி போட்டுருவாங்க, கையிலலாம் கட்டி போட்டிருப்பாங்க. ஆனால் எடுக்க முடியும், இப்படி ஆடிட்டே இருப்பார். அவர் சொல்லுவார், இப்போ நான் சயின்டிஸ்ட் இல்லடா, நான் வந்துட்டு இப்போ அப்பாடா. அந்த டைலாக் ஒருமே இம்பாக்டாக அப்படி தொண்டை கட்டுற மாதிரி இருக்கும். எனக்கு அந்த குழந்தை உயிரோட தான் இருக்குன்னு சொல்லும் போது எனக்கு உயிரே வந்துச்சு ஆக்சுவலி. ஓகே திருச்சிக்கிட்டு இருந்த மனுஷன் எல்லாரும் அப்படியே அழுதுகிட்டு இருக்கான். லெஜெண்ட்னு அவன் காதில் எக்கோ அடிச்சுக்கிட்டே இருக்கு. கர்ணன் ஏன்னா படம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். அவங்க இந்த பஸ்ஸை தாண்டி போகிறதுக்கும் அவங்க ஊருக்கு பஸ் வர்றதுக்கும் ரொம்ப கடைசியில் பார்த்தா ஒரு பொண்ணோட ஸ்கூல் சர்டிஃபிகேட்லாம் கிழிச்சு போடுவாங்க அந்த போலீஸ். வந்து ரொம்ப ஒரு மாதிரி கொடுமையாக இருக்கும், ஒரு மாதிரி அழுகிற மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட்டில் ஒரு கொலை பண்ணதுக்கப்புறம் அந்த ஊருக்கு வந்து எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு லெட்ரு ஒன்று படிப்பார், அவன் அக்கா எழுதின லெட்ரு. இந்த மாதிரி வந்து நம்ம ஊருக்கு எல்லாமே வந்துருச்சு, எல்லாம் படிக்கலாம் போயிட்டாங்க, நீ எப்போ வருவன்றதா இருக்குது அப்படின்றப்ப தனுஷ் வந்து ஒரு அவருக்கு ஒரு சந்தோஷமும் இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, இல்லை ஒரு வழியாக நமக்கு எல்லாமே கிடச்சிருச்சுன்றப்ப ஒரு டான்ஸ் ஆடுவாங்க. அந்த மொமெண்ட் வந்து ஒரு மாதிரி ரொம்ப பார்க்குறப்ப சூப்பராக இருக்கும். எல்லாருமே விஜய் படங்களை மட்டும் தான் பேசுகிறீங்க. நீங்கள் வந்துட்டு கார்னர் பண்ணி பேசுகிற மாதிரி எனக்கு இருக்குது. அதாவது விஜய் ஃபேன்ஸ் மட்டும் தான் நிறைய பேர் இருக்கிற மாதிரி எனக்கு இருக்குது. ஏன் அஜித் படங்களை பற்றி பேச மாட்டீங்க, இந்த சபா பேச மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கோவம் எனக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த வரிசையில் வந்துட்டு விஸ்வாசம் படம் பார்த்து நான் வந்துட்டு அழுதுருக்கேன், சீரியஸாக அழுதுருக்கேன். விஸ்வாசம் படமும் பேட்டை படமும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆச்சு. நான் வந்துட்டு பேட்டை படத்துக்கு போகாமல் விஸ்வாசம் படத்துக்கு போனேன். ஏன்னா நான் அஜித் குமாருக்கு விஸ்வாசமாக இருந்தேன். சரியா, உள்ளே போய் பார்க்கும்பொழுது அந்த அப்பா பொண்ணுக்கான சென்டிமெண்ட் ஆக்சுவலாக சூப்பராக இருக்கும். அப்பா யாருன்னே தெரியாத பொண்ணு யாருன்னே தெரியாது, அப்பான்னு சொல்ல மாட்டேன், பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு தெரியும். ஓகேவா, அவர் வந்துட்டு பொண்ணை வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ரன்னிங் ரேஸ் விடுறது அப்படின்னு பார்க்கும்போது கடைசியில் அந்த பொண்ணு ஜெயிச்சிரும். 3rd ப்ரைஸா ஃபஸ்ட் ப்ரைஸா சொல்லுங்கள்? எஸ், ஆப்ஷன் ஏ, ஃபஸ்ட் ப்ரைஸ் தான் அந்த பொண்ணு வாங்கும். அப்படி அதை வாங்கிச்சது தான் கதையே. அதான் ரன்னிங் ரேஸ் ஓடி தான் அவ்வளோ போராட்டம். ஏன்னா பணக்கார ஒரு அப்பா ஒருத்தர் இருப்பார். ஆமாம், ஆக்சுவலி அஜித் நம்ம தலையோட வைஃபே பணக்காரி தான். ஆமாம், ஆனால் அது தலைக்கு தெரியாது. இப்போ முன்னாடி தெரியாது. ஆனால் தலைக்கு வந்து இவங்க தான் இவ்வளோ. இல்லை நான் என்ன சொல்கிறேன், தலை வந்து சரி ஒன்றுமே சொல்ல, நான் சொல்லுங்கள். நிறைய எமோஷ்னலான கதைகள்லாம் இருக்குது. அண்ட் எமோஷ்னல் டியர்ஸும் இருக்குது, ஹாப்பி டியர்ஸும் இருக்குது நிறைய படங்களில். ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் படங்கள் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இன்னொரு பாட்காஸ்ட்டில் இன்னொரு டாப்பிக்கோட உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அன்டில் இஸ் பை ஃப்ரம் MM Plans. Thank you.